வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து நம்ம மல்டிபிள் கான்டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்திருந்தோம். ஸோ, இப்ப இன்னைக்கு இந்த மல்டிபிள் கான்டெக்ஸ்ட்ட எப்படி வந்து நம்ம கன்சியூம் பண்றது? அதுலேருந்து எப்படி வந்து நம்மளால வேல்யூஸ வந்து அப்டேட் பண்றது அப்படின்றத பத்தி வந்து பார்ப்போம். ஸோ, நம்ம நேத்து வீடியோலயே வந்து பார்த்திருந்தோம். மோஸ்ட்லி வந்து கன்சியூம் பண்றத வந்து நேத்து வீடியோலயே பார்த்திருந்தோம். நம்ம வந்து எப்படி வந்து யூசரோட நேம் எடுக்கிறது அதெல்லாம் வந்துட்டு. சரி ஓகே. அப்ப இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த வீடியோல உள்ளத அப்படியே கன்சியூம் பண்ணது ஓகே. இப்ப நான் வந்து அப்டேட் பண்றேன். அந்த அப்டேட் பண்ண வேல்யூவ என்னால கன்சியூம் பண்ண முடியுமா? அப்படின்றத வந்து பார்த்துரலாம். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த ஆத் கான்டெக்ஸ்ட்ல வந்து இது எழுதியாச்சு. ஸோ நான் இப்ப இதுல என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தே வந்து நம்ம போட்டிருந்தோம். கமெண்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சிருக்கோம். லாகின் பங்ஷனாலிட்டி, லாக் அவுட் பங்ஷனாலிட்டி வந்து எழுதல. ஸோ அதுக்கான பங்ஷனாலிட்டீஸ ஃபர்ஸ்ட் வந்து எழுதிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் லாகின் அப்புறம் வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷன் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஆரோ ஃபங்ஷன் ஏன் வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் ஃபங்ஷன்ஸ் எழுதுறத தாண்டி ஆரோ ஃபங்ஷன்ஸ் எழுதுனா என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? இதோட இன்னும் சிம்ப்ளிசிட்டிக்காக என்ன? இத பத்திலாம் நம்ம வந்து டீடைல்டா வந்து பேசியிருந்தோம் ஆரோ ஃபங்ஷன்ஸ் வீடியோல. நீங்க அத பார்க்கல அப்படின்னா, அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. நானும் அத ஐ பட்டன்ல குடுக்குறேன். சரி ஓகே. லாக் அவுட்க்கும் அதே மாரி எழுதிடலாம். கான்ஸ்ட் லாக் அவுட் இஸ் ஈக்குவல் டூ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரியே ஒரு ஆரோ ஃபங்ஷன் வந்து எழுதிடுறேன். ஸோ இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நேத்து வீடியோல வந்து 1, 2, 3 அப்படின்றத குடுத்திருந்தோம். ஸோ இத ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட் வேல்யூவ வந்து நல்லா மாத்திரலாம். ஸோ நல்லா மாத்தியாச்சு. இப்ப அதே மாரி லாக் அவுட்டோட ஃபங்ஷனாலிட்டி ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த செட் யூசர் இருக்குல்ல, இந்த செட் யூசர நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு யூசரே இல்ல மறுபடியும் லாக் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னா, மறுபடியும் என்னோட டிஃபால்ட் வேல்யூ நல்லுக்கு போய் அது செட் ஆயிடணும். ஸோ அவ்வளோதான். நான் இத வந்து நல்ல வந்து குடுத்துடுறேன். இப்ப லாகின்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செட் யூசர் இருக்குல்ல, ஸோ இத வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ போட்டு முடிச்சாச்சு. இப்ப எனக்கு இதுலேருந்து என்ன டேட்டா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா வரும் நமக்கு. பட் அது என்ன டேட்டா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக யூசர் டேட்டா அப்படின்ற மாரி அத வந்து மாத்திக்கிறேன். ஸோ யூசர் டேட்டாக்கு டி வந்து கேப்ஸ்ல போட்டுக்கலாம். ஸோ இந்த யூசர் டேட்டாவ தான் நான் அந்த செட் யூசர்ல வந்து செட் பண்ணி விட போறேன். ஸோ செட் பண்ணி விட்டாச்சு. இப்ப நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, யூசர்ல வந்து எனக்கு என்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சுரும். இப்ப இது 2ம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் இந்த லாகின், லாக் அவுட் இந்த ஃபங்ஷன்ஸ வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணி விடணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த செட் யூசர் வந்து தேவையில்ல. ஏன்னா நம்ம இங்க தான் செட் பண்றோம். ஸோ நமக்கு அது தேவையில்ல. ஸோ லாகினையும், லாக் அவுட்டையும் நான் வந்து என்ன பண்றேன்னா, இங்கேருந்து வந்து இந்த ஃபங்ஷன்ஸ வந்து அனுப்பிச்சு விடுறேன். ஸோ இந்த அனுப்பிச்சு விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இண்டெக்ஸ் ஃபைல்ல நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இத வந்து இந்த ஆத் புரொவைடர் வந்து ராப் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளால என்னோட ஆப் காம்போனன்ட்ல வந்து அத யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, app.jsக்கு போயிட்டு அத வந்து எப்படி அத யூஸ் பண்றது? எப்படி லாகின், லாக் அவுட் வைக்கிறது? அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ நான் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபைல்ல தான் நான் வந்து வைக்க போறேன். ஸோ இதுல வந்துட்டு நம்ம வந்து தனித்தனியா எப்படி வந்து ஃபைல கிரியேட் பண்ணி வைக்கிறது? ஸோ இப்ப இந்த ஆப் காம்போனன்ட் இருக்கு. இந்த ஆப் காம்போனன்ட்க்குள்ள என்னால ஒரு லாகின் பேஜ் வச்சா அது ஒர்க் ஆகுமா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு தனி ப்ராஜெக்ட் மாரி பார்ப்போம். ஸோ இதுல வந்து நான் இது வந்து எப்படி ஃபங்ஷனாலிட்டீஸ் எப்படி ஒர்க் ஆகும்ன்றத சொல்லிடுறேன். ஸோ நம்ம அந்த ப்ராப்பரா பண்றது அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அந்த ப்ராஜெக்ட்டா பண்ணும்போது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 2 விஷயம் வந்து தேவை. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூசர வந்து இன்புட்ட வந்து வாங்கணும். ஸோ அதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு இன்புட்ட வந்து வச்சுடுறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து ஒரு இன்புட் வச்சுடுறேன். ஸோ இன்புட்ன்றத வச்சு அத குளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இன்புட்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டைப் வந்து பை டிஃபால்ட் டெக்ஸ்ட் தான். அது வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். இல்ல வேணாம்னா விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம டைப் பண்ற வேல்யூ தெரியணுன்றதுனால வேல்யூ வந்து போட்டுக்கணும். ஸோ நான் இப்போதைக்கு எரர் அடிக்கும்ன்றதுனால அத கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா, நம்ம டைப் பண்ண அதோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகுறது எனக்கு தெரியணும். ஸோ ஒரு ஆன் சேஞ்ச். அதுவும் இப்ப எரர் அடிக்குது. அதனால அதையும் வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. இந்த இன்புட்க்கு மேல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வாங்க போறோம்ன்றதுனால ஒரு லேபிள் மட்டும் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு அடையாளத்துக்கு இருக்கணும்ன்றதுனால. யூசர் நேம். ஸோ யூசர் நேம். ஸோ அதனால அந்த லேபிள மட்டும் வந்து வச்சுக்கலாம். ஸோ வச்சு நான் இங்க சேவ் பண்ணிட்டேன்னா, இங்க ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த யூசர் நேம்ன்றது வந்துருச்சு. இன்புட்ன்றது வந்துருச்சு. ஸோ இந்த வேல்யூ ஆன் சேஞ்ச் இந்த 2த்துக்கும் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கண்டிப்பா வந்து அத ட்ராக் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட் வேணும். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டேட்ட வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்ட் யூசர் நேம், கமா செட் யூசர் நேம் அப்படின்ற மாரி வந்து அந்த ஸ்டேட்ட வந்து வச்சுக்கிறேன். ஸோ யூசர் நேம், செட் யூசர் நேம். இங்க யூஸ் ஸ்டேட்ல வந்து வச்சுக்கிறேன். ஸோ யூஸ் ஸ்டேட் வந்து பை டிஃபால்ட்டா வந்து இந்த மாரி இது வைக்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்டி ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம பேர் தான் வாங்க போறோம். நான் நம்பர் வாங்க போறதில்ல. ஸோ நேம்ல வந்து என்ன இருக்கும்? கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் அதனால இத வந்து வச்சுக்கிறேன். இந்த நான் டைப் பண்ண வேல்யூஸ் வரும்ல, அது என்னவா இருக்கும்னா, இந்த வேல்யூல யூசர் நேம். ஸோ குடுத்துட்டேன்னா, எனக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்டின்னா, நம்மளோட ஆன் சேஞ்ச். இந்த ஆன் சேஞ்ச்ல என்ன பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் உள்ளே வந்து ஒரு இன்லைன் ஃபங்ஷனா வந்து எழுதிக்கிறேன். ஒரு ஈவென்ட் நடக்கும். ஸோ அந்த ஈவென்ட்ட நான் வந்து என்ன பண்ணி விடுறேன் அப்டின்னா, அந்த செட் யூசர் நேம் இருக்குல்ல,
ஸோ இந்த செட் யூசர் நேம்ல e.target.value. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பண்றது அப்படின்னு தெரியலன்னா நான் யூஸ் ஸ்டேட் வீடியோல வந்து இதை பத்தி டீடைல்டா வந்து பேசியிருந்தேன். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ e.target.value இது கொடுத்து முடிச்சாச்சு. சரி ஓகே, என்னால இது மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. நெக்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் வைக்கணும். ஸோ இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வேல்யூஸை வந்து சப்மிட் பண்றதுக்காக நம்ம இதை வந்து வைக்க போறோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பிரேக் டேக் வந்து ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் இங்க வந்து ஒரு பட்டன் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த பட்டன் ஏன் வைக்கணுன்றது இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ நான் லாகின்றதை அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி நடக்குதுன்ற மாதிரி வாங்குவோம். ஸோ நான் டைப் வந்து சப்மிட்ன்றதை வந்து வச்சுக்கிறேன் பட்டன்ல. ஸோ டைப் வந்து சப்மிட். ஸோ இது வந்து வச்சு முடிச்சாச்சு. இந்த இந்த பட்டன் இருக்குல்ல, ஸோ நான் இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் செய்யணும். நான் அதை வந்து விட்டுட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் டேக் இருக்குல்ல, இது கீழே வந்து அதை ஃபார்மா வந்து மாத்திரலாம். ஸோ ஏன் ஃபார்மா மாத்தணும் அப்படின்னா எனக்கு என்னோட இதுல வந்து நான் ஃபார்ம்ல ஆன் சப்மிட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட வேல்யூஸ் எல்லாமே போய் வந்து சப்மிட் ஆயிடும். ஸோ இந்த பட்டன் கீழே நான் அந்த ஃபார்ம் வந்து முடிச்சிடுறேன். ஸோ இந்த ஃபார்ம் ஓகே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஆன் சப்மிட் வந்து வைக்கிறேன் இந்த ஃபார்ம்ல. ஸோ இந்த ஆன் சப்மிட் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன் நேம் தான் வந்து நம்ம ஹேண்டில் சப்மிட்னு வைக்க போறோம். ஸோ ஹேண்டில் சப்மிட்னு வச்சாச்சு. இந்த ஹேண்டில் சப்மிட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குதுன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன் இல்லவே இல்லைன்னு சொல்லுது. ஸோ நம்ம அதை வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கான்ஸ்ட் handle submit is equal to அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். இதுல வந்து நமக்கு எப்பவுமே தெரியும் ஈவெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஈவெண்ட்னு கொடுக்கலாம், இல்ல ஷார்ட்டா வந்து ஈன்றதும் கொடுக்கலாம். நான் ஆட்டோ சஜஸ்ட் ஆகுது அப்படின்றதுனால நான் ஈவெண்ட்ன்றதையே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவெண்ட் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட். இந்த ஈவெண்ட் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபார்ம் இப்போ நான் நார்மலா சப்மிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ நான் இப்போ இந்த இ டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் இல்லாம நான் இங்க வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ பண்ணிட்டு ஏஎஸ் இந்த மாதிரி சும்மா வந்து டைப் பண்ணி லாகின் அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிங்க, பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகுது தெரியும். ஸோ இதையே நான் இ டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் கொடுத்துட்டு நான் இங்க வந்து பேஜ் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ பண்ணிட்டு இப்போ நான் எதையோ ஒன்று டைப் பண்ணி லாகின் அழுத்துறேன்னா பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாது. அதுக்காக தான் வந்து நம்ம இ டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் வந்து யூஸ் பண்றோம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே எனக்கு இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நான் லாகின் பண்றேன் அப்படின்னா எனக்கு அதோட வேல்யூவை போய் இந்த நம்மளோட ஆத் கண்டெக்ட்ல போய் இது வந்து செட் ஆகணும். ஸோ நம்ம இங்க என்ன பண்றோம்னா செட் யூசர்ல யூசர் டேட்டா வந்து வாங்கி வச்சிடுறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லாகின் ஃபங்க்ஷனை வந்து புல் பண்ணணும். எதுல இருந்து புல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆத்ல இருந்து வந்து புல் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்ட் இங்க நம்ம தீம் செட் தீம் புல் பண்ணிருக்கோம்ல அதே மாதிரி வந்து புல் பண்ணணும். லாகினை வந்து புல் பண்றேன். ஸோ இது எதுல இருந்து புல் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் கண்டெக்ஸ்ட்ன்றதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். அதுல வந்து என்னவா இருக்கும்னா ஆத் கண்டெக்ஸ்ட். ஸோ இதுல இந்த ஆத் கண்டெக்ஸ்ட் இல்லைன்னு சொல்லி நமக்கு எரர் அடிக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை வந்து இம்போர்ட் மட்டும் பண்ணிடுறேன். சரி ஓகே, இப்போ இந்த லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, நம்மள்ட்ட அந்த ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த நான் லாகின்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட டேட்டாவை வந்து பாஸ் பண்ணி விடுறேன். என்னது யூசர் நேம். ஸோ யூசர் நேம் தான் நம்ம வந்து பாஸ் பண்ண போறோம். ஸோ யூசர் நேம்ன்றது கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூசர் வந்து ஆத் கண்டெக்ட்ல இருந்து வருது, இந்த லாகினும் ஆத் கண்டெக்ட்ல இருந்து வருது. நான் இதுக்கு செட் பண்ணி விட்டு இந்த ஆத் கண்டெக்ட்ல இந்த டிஃபால்ட் வேல்யூ நல்லுன்றது மாறி எனக்கு மறுபடியும் வந்துட்டு இந்த யூசர் நேம்ல வந்து டைப் ஆகும். ஸோ இதுதான் வந்து இது நடக்கணும். சரி ஓகே, நம்ம பேஜை ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அஸ்வின்ற மாதிரி கொடுத்து நான் லாகின்றதை அழுத்திடுறேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாக்ட் சைல்டு இல்லைன்னு சொல்லி வருது. நம்ம இங்க டீஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கோம். ஸோ டீஸ்ட்ரக்சர் பண்ணாம அப்படியே வந்து கொடுத்துடலாம். ஸோ நான் இங்க வந்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து யூசர் நேம் வந்து அஸ்வின்றதை கொடுக்குறேன். ஸோ லாகின் அழுத்துறேன். ஸோ எனக்கான வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இங்க என்ன கொடுக்கணும், இது ரியல் டைமா வந்து இங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் லாகின் அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ லாகின் வச்சாச்சு. இதே மாதிரி லாக் அவுட்டும் நம்மளால வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். அது எப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நான் இதை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கான்ஸ்ட் லாக் அவுட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ இங்கேயே வந்துட்டு நமக்கு ஒண்ணுமே நமக்கு தேவையே இல்லை. நான் என்ன பண்ணி விடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க லாக் அவுட்ன்றது அங்கேருந்து புல் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அதை வந்து புல் பண்ணி வச்சிடுறேன். ஸோ கமா லாக் அவுட். ஸோ அதை புல் பண்ணிட்டேன். இந்த லாக் அவுட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி லாக் அவுட் ஃபங்க்ஷன்ற மாதிரி வச்சுக்கலாம் இதை. ஏன்னா நமக்கு வந்து அது எரர் அடிக்குது. ஸோ ரெண்டு லாக் அவுட் வந்து ஒரே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம லாக் அவுட் ஃபங்க்ஷன் வச்சாச்சு. இந்த லாக் அவுட்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நல்லுன்றதை கொடுத்து விட்றேன். அப்படி இல்லாட்டி நீங்க எம்டி ஸ்ட்ரிங் எதை வேணா கொடுக்கலாம். ஸோ இந்த லாக் அவுட் ஃபங்க்ஷனை நம்ம எங்கேயாவது கால் பண்ணணும்ல. ஸோ அப்பதானே நான் இங்க வேலை வந்து நடக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இங்க நான் வந்து லாக் அவுட்ன்றதை கொடுத்துட்றேன். ஸோ லாக் அவுட்ன்றதை கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தோன்னே இங்க வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன் கிளிக்ல வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த ஆன் கிளிக்ல என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, லாக் அவுட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த லாக் அவுட் ஃபங்க்ஷனை நம்ம வந்து போட்டுடலாம். இந்த டைப் ஆஃப் சப்மிட்டை நம்ம வந்து தேவையில்லை. ஸோ
ஸோ அத வந்து எடுத்தாச்சு. இப்ப இந்த லாக் அவுட் ஃபங்ஷன்ல குடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நடந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நான் வந்து இங்க அஸ்வின்றத குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லாகின் குடுக்குறேன். எனக்கு அதோட வேல்யூஸ் வந்துருச்சு. இப்ப நான் லாக் அவுட் அழுத்துறேன். ஆனா எனக்கு அதோட வேல்யூஸ் நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்றத நம்ம வந்து ஒரு வாட்டி பார்த்துரலாம். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து இத வந்து ஃபங்ஷனா வந்து போடணும். ஸோ ஒண்ணு வந்து இப்படி நீங்க வந்து போடலாம். ஸோ அப்படி இல்லையா, இங்க வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்து அத ஃபங்ஷனா வந்து பாஸ் பண்ணி விடலாம். ஸோ எது நமக்கு செட் ஆகுதோ அத வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் இங்க ஃபர்ஸ்ட் வந்து லாக் அவுட் ஃபங்ஷன் சாரி லாக் அவுட் ஃபங்ஷன்னே இருக்கட்டும். ஸோ நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து அத ஃபங்ஷனா வந்து கால் பண்ணி விட்டுர்றேன். ஸோ அவ்வளோதான் நமக்கான வேலை. இப்ப நான் லாக் அவுட்ன்னு அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ டெஸ்ட்ன்றத வந்து வச்சுக்கிறேன். லாகின்றத அழுத்துறேன். ஸோ லாகின்றத அழுத்தும்போதே நமக்கு வந்து ஒர்க் ஆகல. ஸோ ஏன் ஒர்க் ஆகல அப்படின்றதையும் நம்ம வந்து ஒரு வாட்டி பார்த்துடலாம். இங்க ஏன்னா ஃபங்ஷனா வந்து நம்ம குடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஒரு இடத்துல குடுத்து, ஒரு இடத்துல குடுக்காம விட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அது நடக்கவே நடக்காது. ஸோ இந்த லாக் அவுட்ட ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்ம்லேருந்து வெளிய வச்சுர்றேன். இப்ப எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்ப லாகின்றத அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்ட்ன்றது வருது. இப்ப லாக் அவுட் அழுத்திட்டேன்னா போயிருது. இது ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபார்ம்ல வைக்கும்போது எல்லாத்தையுமே வந்து ஃபங்ஷன்ஸ் நம்ம டைப் ஆஃப் சப்மிட் இந்த மாரி குடுத்து வச்சிருக்கோம். நம்ம அங்க ஒரு ஆன் சப்மிட் வேற இருக்கு. ஸோ அதனால அது கன்ஃப்யூஷன் ஆகும். நீங்க லாக் அவுட்ட வெளியில வச்சுட்டோம். இது வந்து ஒரே ஃபைல்ல வைக்கிறதுனால இது நடக்குது. நம்ம எப்படியும் லாகின், லாக் அவுட்ட ஒரே ஃபைல்ல வைக்க மாட்டோம். லாகின் பண்ணா மட்டும் தான் அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் போகும். அந்த ஸ்க்ரீன்ல நம்ம லாக் அவுட் வச்சிருப்போம். ஸோ அப்படிதான் வந்து நடக்கும். நம்ம இந்த யூஐ சேஞ்சஸ் இது எல்லாத்தையுமே வந்து இத வந்து இன்னும் ஸ்டைல் பண்ணி சிஎஸ்எஸ்லாம் வச்சு, இன்னும் யூசர வந்து எப்படி வந்து ஆத்தென்டிகேட் பண்ணி வைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தனி ப்ராஜெக்ட்டா வந்து பார்ப்போம். இந்த இதுல நான் என்ன சொல்ல வரணும் அப்படின்னு நினைச்சேன்னா, என்னால மல்டிபிள் கன்டெக்ஸ்ட்ட கிரியேட் பண்ணவும் முடியும். அந்த கிரியேட் பண்ண கன்டெக்ஸ்ட்ட என்னால கன்சியூம் பண்ணவும் முடியும். அந்த கன்சியூம் பண்ணத என்னால அப்டேட்டும் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள தான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். இதுக்காக தான் இந்த வந்து வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.